பெரும்பாக்கத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குதான் தெரியுமா? பசங்க எல்லாம் கோழிங்க கிடக்குறது. யார் யாரையோ வழி கேட்கறேன், ஒருத்தர் கூட யாரும் வாய் திறக்கல. ஏதோ ஒரு மேடம் உட்காந்துருக்கிறாங்க, அங்க போகணும். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். 1050 ரூபாவை கட்டணும், பில்லு வாங்கணும், வீட்டுக்கு போகணும். மேடம் போராளி போராளி அடுத்த ரோடு பெரிய ரோடு. மாம்பழம் என்றாலே வாருமானி திமுக்கு போல வந்தாரு. ஹலோ மேடம். மாடம் இல்லப்பா, பெரிய தாவரம். வசதியா இருந்தா போலாமா? படுத்துக்கலாம். நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஹலோ மேடம். எனக்கு வாட்டு ஒசூர்ல நீ அப்படின்னா என்ன? எச்சு புச்சி மீன் எச்சதான் கூப்பிடுங்களா? நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். அப்படியா? இன்னும் எதுல வாய வைப்போன்னு எனக்கே தெரியாது. அது எங்களுக்கு தான் தெரியல. தெரியாதா? ஹலோ மேடம். என்னங்க? வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? உங்க பேரு என்னங்க? என்னுடைய பெயரா? அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி. ஐயோ உடம்பு டயர்டா ஆயிரும். 3 வாட்டி வந்து வந்து சொன்னா உடம்பு டயர்ட் ஆயிடும். அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் கற்சிலைங்க. கற்சிலை. பெரிய ஆளு கற்சிலை. கற்சிலை. என்ன பண்றீங்க? நீங்க பண்ண மாதிரி பண்ணி பார்த்தேன். அப்படியா? ஒன்னும் வேலைக்கு ஆகல. தாசி கற்சிலை ஸ்வீட் நேம். அப்படியா? பியூட்டிஃபுல் நேம், வண்டர்ஃபுல் நேம். என்னுடைய பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். புரியலையே. அடுத்த மாசம் ஒசாமா பின் லேடன் அட்வான்ஸ் கட்டறேன். அப்படியா? இருந்தாலும் யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து. போலீஸ் தொல்லைங்க அதிகமா இருக்குது. ஐயோ சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது 1050? ஓமை இருக்கு மேடம். உங்களுக்கு வாயே இந்த அகலமாக்குது இருக்குண்ணா. வாழ போற இடம் பெருசா இருக்கு நினைக்கிறேன். மேடம் 1050 ரூபாய் எதற்காக எடுத்தாந்துக்கிறேன்? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன் மேடம். அப்படியா? நானும் ஊருக்கு புதுசா யார் யாரையே கேட்டேன். இதெல்லாம் தூக்க கண்ணில் ஒளிவி கிடக்குறேன். தான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறீங்க, கொஞ்சம் புதுமானமா இருக்கிறீங்க. எனக்கு கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியுமா மேடம்? ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவே தான் வந்திருக்கீங்க மேடம். நீங்க பேசுறது புரியல. இதுமா புரியல. ஐயோ கரண்ட் ஆபீஸே இதுதாங்க. தாசி கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தானா கட்டணும்? கவுண்டர் இது உள்ளத்தானா இருக்குது? ஆமா மேடம். கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டிக்காது. ஓப்பன்லியாவா? ஆமா. ஈ வைக்காது. அதுக்கு பெரிய அடிக்கிறீங்களா? மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ் தானே இது, நீங்க மட்டுமா வேலை செய்யறீங்க? எல்லாரும் டீ சாப்பிட்டு போயிருக்காங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? பார்சல் வாங்கிட்டு வருவாங்க. ஓ, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குங்களா? மேடம் கரண்ட் ஆபீஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. பரவாயில்ல, கரண்ட் ஆபீஸே வந்து நின்னது. கரண்ட் ஆபீஸ் தானே, நான் போய் லைன்ல நிக்கிறேன். இந்த கரண்ட் ஆபீஸ் இன்னைக்கு கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா?
கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர் எனக்கு நவோ சந்தேகம். அதெல்லாம் கிடையாது, வாங்க மேடம் உட்காருங்க. மேடம் 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 எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? 1050 உஷா. நீங்க வெகு வரீங்க. பால் சாப்பிட்டீங்களா? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா இல்லன்னா மிரண்ட சாப்பிடுறீங்களா? மிரண்டாவா? நீ கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன்ப்பா. கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூடவா குடுக்குறாங்க? மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, மட 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 மடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? சிக்காதா? நீங்க பாருங்க, கரண்ட் ஆபீஸ்ல யாரும் ஆண்கள் இல்லைன்னா நானே திடீர்னு ஆமா ஆக்சுவலி நீங்க வரக்கூடிய ஆம்பளைக்கு தான் ஏமாளை ஏற்பாங்க. உங்க மேலயா? ஆமா, கம்பம் தாங்குங்களா? சர்வீஸ் அப்படியே நானே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டு மடமட 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 மடனே மேல ஏறிடுங்க. லெகின் பேண்ட் ஆமா, இந்த டைட்டா இருக்குமே, தோட இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காது. மட 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 மடன்னு நீங்க கம்ப ஏறினீங்கன்னா ஏறனா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு கீஞ்சு போச்சுன்னா சாக்கு உங்களுக்கு அடிக்காது. அப்புறம் கீழே நின்னு நாங்க மேல பாக்குறோம், எங்களுக்கு தான் மேடம் சாக்கு அடிக்கும். அதுப்பா உள்ள போய் விட்டுதான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் போய் வர்ற வரைக்கும் தாங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஓ தாசியா மேடம் மேடம் கரெக்டா தானே? அதெல்லாம் போகட்டும். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சப்போட்டா சப்போட்டா குடிங்களா? பால் சப்போட்டா பாரு சப்பட்டா தொடப்புற பிஞ்சிரும். தொடப்ப கட்டியால கூட மாட்டிப்பாங்க. பால் சப்போட்டா பழங்க. பழமா? கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கூடவா குடுக்குறீங்க? இன்னைக்கு ஆயுத பூஜைங்க. ஆயுத பூஜை? கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? இதோ முடிச்சிடுறப்பா. எப்படா முடிப்பீங்க மேடம்? கரண்ட் ஆபீஸ் தானே? மேடம் ஆயிரம் கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? சாமான் கழுவிட்டீங்களா? எல்லாம் ஒட்டரை அடிச்சிட்டீங்க? அனைத்துமே முடிச்சு சுத்தமா இருக்கு. நான் 1 மணி அடிச்சா நீங்களா? பூச்சி பட்டைகளுக்கு ஆட தெரியாதா? இல்ல வாய்ப்பாயத்தை ஊற்றி ஊற வச்சுனா சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், அனுப்பி நாங்களே பார்த்தோம். நீங்களா ஊச்சிப்பீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஆயுத பூஜைன்றீங்க, நாங்க சின்னதை கொண்டாங்க. சொம்பு நினைச்சுட்டாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். என்ன பழைய சொம்பா தான் அது உள்ள நாங்க மேடம் சாரி. கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவா கொடுக்குறீங்க. சரி ஆபத்துக்கு கண்ணை முடிச்சு குசு விட்டுலாம்.
கரைஞ்சு பேசு தெரியாது பேசு மேடம் தொண்டை கவுது ரொம்ப கவுதுங்களா? பின்னாடி டச்சிங் கொடுக்குறான் மாடு புது மாடு பழுது போத கொடுங்க கவுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு ஒரு பாடட்டுமா கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு பொறுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருங்குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே பெருங்குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு என்னது? அவனா நீ நான் கூட என்ன நினைச்சேன் பார்த்தா இப்படி இருக்கிறியே என்னம்மா எல்லாம் ஏன் சிக்கிர பாடுறா எதுக்குயா? அம்மா பாவாடை எப்படி வந்தது? 12 மணி காட்சி மாதிரி ஆயிடுச்சு. என் பேண்ட் ஏதா காய கொடுக்க தோச்சு கரண்ட் ஆபீஸ் துணி மூணு தோச்சு. என் சட்டை ரெண்டுமே தாங்க என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி உடச்சியா
கடையில கொடுத்து வச்சு. என் 1500 ரூபாய் பணம் அது கவுண்டர்ல போயிடுச்சு. போச்சா? ஆமா, போன மாதிரியே தெரியல. அது உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாப்போம். மேடம் 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 பணம் கட்டிட்டுனா பில்லு கொடுங்க மேடம். தொடாதடா. சரி போ போடா. பெட்டை கட்டியா? பாய் முறை பெட்டை. நான் கேக்குறேன். ஏய் கட்டியா போட்டேன். மேடம் என்னடா பில்லு கொடுங்க மேடம். தர முடியாது. தர நான் யார் தெரியுமா? பாதி. ஆமா, நீ ஆம்பளையா பொம்பளையா? ரொம்ப நாளா கம்பெனி அது சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாரா? இருந்தாலும் நான் யார் என்னன்னு தெரியாமலே என்னிடத்து வந்து 1500 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத. ஆட்டோ தூக்கு வர மாதிரி என்ன புண்ணியம்? சோத்துக்கு தண்டு பூமிக்கு பாரம் போய் சேரு. கரண்ட் ஆபீஸ் இது மாதிரிலாம் ஏய் நேரம் சொன்னதே அப்புறம் நம்பிட்டியா? நம்பிடுவியா? நான் யார் தெரியுமா? காத்திருந்தால் தான், இல்லை என்றால் சி தாசுடா. தாசினா காசு. நாமோ தெரியல அதுக்கு இன்னைக்கு. தாசியா? ஆமா, தாசினா தேவடியா தானே? தோடி தேவடியா வீட்டுல 1500 ரூபாய் கட்டிட்டேன். தோடிதான். என் பணம் கோய்ந்தாவா? வந்ததா? ஐயோ தேவடியா மேடம், தேவடியா மேடம், தோடே மேடம், தோடே மேடம். தேவடியா மேடம். கையறா. என் பணம் பணம் என் பணம் பணமும் பணம் என் பணம் உன் பணம். பணம் 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 இருந்தா போதும். மேடம் தேவடியா மேடம், தேவடியா. பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி தாங்க முடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி கேட்க மாட்டான். பில் இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில புடியும் போடுவான். அப்படியா? ஊம்பு 2 போடும். மேடம் மேடம் தேவடியா மேடம், தேவடியா மேடம், நானே எலும்பும் தோலுமாங்கிறேன் மேடம். யாரும் முடியல, இறங்கவும் முடியல. சரி, என்ன பண்ணலாம்? பணத்தை எட்டாந்து தேவடியா ஒன்றும் தெரியாத கட்டிட்டேன். என்ன பண்ணலாம்? எதனா வேலை இருந்தா போட்டு கொடு. வேலையா? என்கிட்ட என்ன வேலை இருக்க போகுது? நான் மாதிரி தேவடியா வீட்டுல என்ன வேலை இருக்க போது? பணத்தை கட்டிட்டு 11 எதனா பாவம் பார்த்து போட்டு கொடுங்க. சரிடா, உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. அதனால என் வீடு எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. எத்தனையோ ஆம்பளைங்களா? இன்னைக்கு நான் தாமா முதல்ல மாட்டிக்கணும். அவங்கள ஒரு ஆளா உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணும்? ஆமாப்பா. இந்த வேலைக்கு பேரு என்ன? இந்த வேலைக்கு பேர் தான் டாபூர் மாமா வேலை. டாபூர் மாமா. டாபூரே. டாபூர் மாமா வேலை. அம்மா அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1500 ரூபாய் கட்டி தேவடியா விட்ட டாபூர் மாமா வேலை. ஐயோ நான் ஒரு டாபூர். அதேதான், நீ ஒரு டாபுரு தான். என்ன பார்க்கிற? நானா டாபூர்? நோ கேனா என்ன? தேவடியா மேடம், தோடே மேடம். வாயில நாடகம் முடிச்சிருக்காரு. மாத்திட்டாங்கம்மா என்ன. ஏய் இந்த தெருவை இறங்கி போனா என்ன சொல்லுவாங்க? போறா பத்தியா கரண்ட் பில்லு கட்டின டாபூர் மாமா. நல்லா மாமா வேலை. நீ ஒரு டாபுரு தான். எப்படியா இன்னாடி வாங்கிக்கிறா மாட்டா? அறிவு கிடையாது. இன்னாச்சுதான் உனக்குல அறிவா? இருந்தாலும் பாடா டாபூர் மாமா கொடுத்தாச்சு. அம்மா உன் ரேட்டு என்னன்னு சொல்லு. இருக்கட்டும், யாரு வராம பாரு, அப்புறம் சொல்லிக்கலாம். நீ உட்காரு. எப்படியா வீட்டுல டாபூர் மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சு. தாயா தாத்தா நீ தேரு மேல உட்காந்துக்கிறியோ? லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போயிட்டோ?
காதலை காணவில்லையே. பாரு. அந்த கூத்தாண்டோ நடக்குறா பாரு. என்ன தெரியும் நண்பா? ஓ சீனிவாசா கோதண்டராமா. ஓ சீனிவாசா கோதண்டராமா. 1050 ஆயிரத்தி ரூபாய் கேளு ரூபாய் எடுத்துக்கிடு. நான் தான் டாபர் மாமா. என்ன கேக்குறிய? உனக்கு என்ன இங்க வேலை? தினந்தோறும் இந்த இடத்துல தான் எனக்கு வேலை இருக்கிறது. தினந்தோறுமா? ஆமாண்டா. ஒரு தோறும் வரல. என்ன வேலை? அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். யாரு? கட்சியில ஊக்காதலியா? எனது காதலி அவள். பையன் நமக்கு முன்னாடியே கரைச்சி பண்ணி கச்ச வந்துக்கிறான். எப்படியா மேடம்? மேடம் அப்படியா?